ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் பேக் டு ஸ்டார் ஆர்ட்ஸ் தமிழ் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா வெல்கம் போர்டு தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். வெல்கம் போர்டெலாம் வந்து கடையில் வாங்கினோம் அப்படின்னா நமக்கு வந்து ரேட் வந்து ஹெவியாகவே வரும். அப்படிலாம் கடையில் வாங்காமல் இப்படி வீட்டிலே வந்து சிம்பிளாக வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு ஒரு கார்ட்போர்டு அட்டை வந்து எடுத்திருக்கேன். இந்த அட்டையில் ஒரு பிளேட்டை வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து நீங்கள் ரவுண்ட் வந்து போட்டு விட்டுருங்க. போட்டுட்டு இது அப்படியே வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்ப ஈஸியாகவே இந்த வெல்கம் போர்டு வந்து பண்ணிடலாம். பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த கார்ட்போர்டை வந்து நம்ம அப்படியே ரவுண்ட் சைஸ்க்கு வந்து கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நீளமாக ஒரு கார்ட்போர்டு வந்து எடுத்திருக்கேன். இது எதுக்காகனா இது வந்து நம்ம குட்டி குட்டியாக வந்து கட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நான் கட் பண்ணுறேன் இல்லையா, இந்த மாதிரி தான் சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ண போகிறோம். இதே மாதிரியே கொஞ்சம் பீஸ் வந்து நமக்கு தேவைப்படும். ஆல்ரெடி வந்து நான் கொஞ்சம் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நான் இந்த மாதிரி தான் வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சின்னதாக இருந்தாலும் பார்க்க நல்லா இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் கட்டமாக இருக்கிற மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பீஸ்லாம் எதுக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ இந்த பீஸ் எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோன்னா அந்த ரவுண்டில் வந்து நம்ம வந்து ஒட்ட போகிறோம். அதை நான் ஒட்டி காமிக்கிறேன். நான் வந்து இந்த கிராஃப்ட்டுக்கு ஃபுல்லாகவே வந்து ஃபெவிகால் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து நீங்களுமே வந்து ஈஸியாக வந்து பண்ணிடலாம். ஓகே, உங்ககிட்ட வந்து ஃபெவிகால் இருந்தாவே நீங்கள் இந்த கிராஃப்ட்டை வந்து சூப்பராக வந்து பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோ அழகாக இருக்கும். கண்டிப்பாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் வந்து பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு உங்களுக்கே வந்து தெரியும். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பீஸ் எல்லாம் நடுவில் வந்து கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி நடுவில் வந்து கொஞ்சம் கேப்பிட்டு வந்து ஒட்டணும். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே வந்து தெரியும். இந்த மாதிரி நான் ஒட்டியிருக்கேன் இல்லையா, நடுவில் வந்து கொஞ்சம் கேப்பிட்டு அந்த கார்ட்போர்டு ஃபுல்லாகவே வந்து ஒட்டணும். எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் குட்டி குட்டி பீஸாக வந்து ஒட்டிடுங்க. எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம லாஸ்ட்டாக வந்து கட் பண்ணிக்கலாம். அதையுமே வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஒட்டியிருக்கேன் இல்லையா, இதே மாதிரியே மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம வந்து ஒரே மாதிரி வந்து ஒட்ட போகிறோம். நடுவில் வந்து கொஞ்சம் கேப் இருக்கணும், சைட்லேயும் வந்து கொஞ்சம் கேப் இருக்கணும். அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும் பார்க்க. ரொம்ப பக்கத்தில் இருந்தால் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் நான் ஒட்டியிருக்கேன் இல்லையா, இதே மாதிரியே கேப்பிட்டு வந்து ஒட்டிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நான் ஃபுல்லாகவே வந்து ஒட்டிட்டேன். பின்னாடியெல்லாம் இந்த மாதிரி தான் எக்ஸ்ட்ரா பீஸ் வந்துருக்கும். இது எல்லாத்தையும் வந்து நான் கட் பண்ணிடுறேன். நமக்கு வந்து பின்னாடி வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து போயிடுச்சுனாலும் நம்ம இந்த மாதிரி திருப்பிட்டு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா முன்னாடி பார்க்கும்போது ஈக்குவலாக எல்லா இடத்துலையுமே வந்து கார்ட்போர்டு இருக்கிற மாதிரி கவர் ஆகி இருக்க மாதிரி இருக்கும். அப்போ வந்து நமக்கு நீட்டான ஃபினிஷ் வந்து கிடைக்கும். அதனால் நீங்கள் ஒட்டும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிடுச்சுன்னா வந்து கவலைப்பட வேணாம். இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபுல்லாக நான் நீட்டாக வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா டிஷ்யூ பேப்பர் தான் வந்து ஒட்ட போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் வந்து தண்ணி எடுத்திருக்கேன். அது கூட வந்து ஃபெவிகால் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணியில் வந்து ஃபெவிகால் ஆட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க டிஷ்யூ பேப்பர் வந்து ஒட்டும்போது. ஏன்னா ரொம்ப மெலிசாக இருக்கும், அதுக்கு நிறையா கம் வந்து தேவைப்படாது. அதனால் கொஞ்சமான தண்ணியில் நீங்கள் கொஞ்சமாக வந்து ஃபெவிகால் வந்து ஊற்றிக்கலாம். இப்போ வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி நல்லா வந்து நான் பிரித்து விட்டுக்கிறேன். ரெண்டாக இல்லாமல் சிங்கிள் பேப்பராக இருக்கிற மாதிரி நான் வந்து பிரித்து விட்டுக்கிறேன். இப்போ இது என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே அந்த கார்ட்போர்டு மேலே வந்து வச்சுருக்கோம் இல்லையா, அப்படியே வந்து இந்த கம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, தண்ணியில் வந்து ஃபெவிகால் ஊற்றி அதை வச்சு அப்படியே ஃபுல்லாக வந்து தேய்ச்சி விட போகிறோம். இந்த மாதிரி தேய்ச்சி விடும்போதே வந்து இந்த பேப்பர் நல்லாவே வந்து ஒட்டிக்கும். காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டான ஃபினிஷ் கிடைக்கும். இந்த மாதிரிக்கு ஏன் ஒட்டுறோம் அப்படின்னா ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும், அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து நம்ம ஒட்டுறோம். ஓகே, நான் இப்போ வந்து பண்ணுறேன் இல்லையா, இதே மாதிரியே அந்த ரவுண்டு ஃபுல்லாக அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பேப்பர்லாம் இருக்கும் இல்லையா, அந்த சைடெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கட் பண்ணிடாமல் நம்ம சுற்றி வந்து பின்னாடி பக்கம் போகிற மாதிரி ஒட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு சைட்லேயுமே வந்து கார்ட்போர்டு வந்து தெரியாது. அப்போ வந்து பார்க்க ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடாமல் பின்னாடி பக்கம் வந்து ஒட்டிடுங்க. அதையுமே வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக வந்து நம்ம கம் அப்ளை பண்ணி ஒட்டியாச்சு. சைட்லேயுமே வந்து இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணி பின்னாடி ஃபுல்லாக வந்து நீங்கள் தேய்ச்சி விட்டீங்க அந்த பேப்பர் அப்படின்னா நல்லாவே வந்து ஒட்டிக்கும். இந்த மாதிரி தான் நான் பின்னாடி வந்து ஒட்டியிருந்தேன். இப்போ வந்து இந்த டிஷ்யூ பேப்பர் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நான் நல்லாவே வந்து காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் நம்ம டிஷ்யூ பேப்பர் ஒட்டினோம் இல்லையா,
அது வந்து நல்லாவே வந்து காஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து நான் 2 கலரில் வந்து பெயிண்ட் பண்ண போகிறேன். ஒரு கலர் வந்து பிங்க்கு, அதுக்கப்புறம் வந்து பிளாக். இந்த 2 கலர் தான் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பிங்க் கலரை இந்த கார்ட்போர்டு ஃபுல்லாகவே வந்து நான் அடிச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி டபுள் கலர் வந்து கொடுக்கும்போது நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் வந்து கிடைக்கும். அப்போ வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஃபைனலாக எனக்குமே இந்த கலர் வந்து பார்க்க ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் ஃபுல்லாகவே வந்து பிங்க் வந்து அடித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பிளாக்கை வச்சு நான் வந்து டச்சப் மாதிரி வந்து பண்ண போகிறேன். அப்போ வந்து நமக்கு டபுள் ஷேடில் வந்து கிடைக்கும், பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி அந்த சைடில் கேப்லாம் இருக்கு இல்லையா, அங்கேயுமே வந்து அடிக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக பார்த்து வந்து அடிச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதுக்கு மேலே பெயிண்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு டெக்ஸ்சர் வந்து தெரியும். அந்த டிஷ்யூ பேப்பர்லாம் ஒரு மாதிரி சுருங்கி இருக்கும் இல்லையா, அது வந்து ஃபைனலாக பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு டெக்ஸ்சர் மாதிரி இருக்கும். அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக வந்து பிங்க் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் ஃபுல்லாகவே வந்து பிங்க் கலர் அடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, பிளாக் கலர் பெயிண்ட் வந்து ரொம்ப கொஞ்சமாக எடுத்து அங்கங்கே வைங்க. கொஞ்சம் நிறைய ஆயிடுச்சுன்னா ரொம்ப டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து லைட்டாக எடுத்துகிட்டு அங்கங்கே சும்மா ஒரு டாட் மாதிரி வச்சுட்டு கூட நீங்கள் வந்து பண்ணலாம். நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து அங்கங்கே கொஞ்சம் நல்லாவே வந்து தேய்ச்சி விட்டுட்டேன். அதனால் திரும்ப வந்து பிங்க் கலர் எடுத்து அதுக்கு மேலே வந்து பிளெண்ட் பண்ணேன். அப்போ வந்து நமக்கு கலர் வந்து கரெக்டாகிடுச்சு. நீங்கள் அங்கே வந்து கொஞ்சம் டாட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே நீங்கள் பிங்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டபுள் ஷேடில் வந்து கிடைக்கும். அந்த கலர் வந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த கலர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கலர்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச எந்த கலர் வேணால் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ பிளாக்கை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி வந்து தேய்ச்சி விட்டுக்கிறேன். கொஞ்சம் டார்க்காக இருக்கிற இடத்துலலாம் பிங்க் கலர் வந்து கொஞ்சம் நிறையாவே வந்து தேவைப்பட்டது. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து பிளாக் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய வச்சுட்டோம் அப்படின்னா அது பிளெண்ட் பண்ண வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அங்கங்கே குட்டி குட்டி டாட் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராகவே வந்து பிளெண்ட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம ஓரளவுக்கு அந்த கலர் வந்து கொண்டு வந்துட்டோம். இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வெயிலெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்ககிட்ட வந்து காமிக்கிறேன். ஃபைனலாக வந்து நம்மளோட கலர் வந்து இப்படி தான் இருந்துச்சு. ஒரு டபுள் ஷேடில் வந்து இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இப்போ இதில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டெக்கரேஷன் வந்து நம்ம பண்ண போகிறோம். இதை வந்து இப்போ வந்து ஓரமாக வச்சிடலாம். இந்த பெயிண்ட்டுமே நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து கலர் பேப்பரை வச்சு நம்ம ஒரு குட்டி ரோஸ் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த கிராஃப்ட்டுக்கு வந்து உங்களுக்கு ஒரு கலர் பேப்பர் இருந்தாவே போதும். அதுக்கப்புறம் க்ரீன் கலரில் கொஞ்சம் வந்து தேவைப்படும் இலை மாதிரி பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு பிங்க் கலர் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு ஒரு சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு நம்ம இந்த ரோஸ் வந்து ஆல்ரெடி வந்து பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி உள்ள கொசுவத்தி சுருள் மாதிரி வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு இது அப்படியே வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வந்து ரொட்டேட் பண்ணிகிட்டே வந்தோம், சுற்றிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு அழகான ரோஸ் வந்து கிடைக்கும். இந்த ஃப்ளவர் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து பண்ண தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாகவே வந்து பண்ணிடலாம். இதே நீங்கள் ஃபோம் ஷீட்டில் கூட ட்ரை பண்ணலாம், A4 ஷீட்டில் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட வந்து எந்த கலர் இருக்கோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. நான் வந்து பிங்க் கலரில் தான் வந்து பேப்பர் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம பிங்க் கலர் கொடுத்தோம் இல்லையா, அது வந்து இப்போ நம்ம டபுள் கலர் மாதிரி மாற்றிட்டோம். அதுக்கு மேலே வந்து பிங்க் கலர் வைக்கும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அதனால தான் நான் வந்து பிங்க் கலரில் வந்து பேப்பர் எடுத்திருக்கேன். லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக கம் அப்ளை பண்ணி மேலே சுற்றிட்டு வந்தோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சமாக வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒட்டினோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் பெருசாக கிடைக்கும் பூவு. இப்போ வந்து நம்மளோட ரோஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே நான் ஒரு 6 ரோஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு குட்டி பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த க்ரீன் கலர் பேப்பர் எதுக்குன்னா ஒரு சின்ன இலை மாதிரி வந்து வரைஞ்சி கட் பண்ண போகிறோம். ரோஸ் மட்டும் வச்சா வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது இல்லையா, அதனால் இலையுமே வந்து கட் பண்ணி வைக்க போகிறோம். உங்கள்கிட்ட வந்து கலர் பேப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இல்லை க்ரையான்ஸோ இல்லை ஸ்கெட்சை வச்சு நீங்கள் கலர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இதுக்கு நிறைய கலருமே வந்து தேவைப்படாது. ஏற்கனவே வந்து என்ன கிராஃப்ட் பண்ணியிருக்கீங்க, சின்ன சின்ன பேப்பர் இருக்கும் இல்லையா, அதை வச்சு கூட நீங்கள் வந்து பண்ணிடலாம். இப்போ இலையுமே வந்து கட் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். நான் வந்து மேலே வந்து 3 பூ, அதுக்கப்புறம் வந்து கீழே சைடில் 3 பூ இருக்கிற மாதிரி தான் வந்து ஒட்ட போகிறேன். அப்போ வந்து பார்க்க வந்து இன்னுமே அழகாக இருக்கும் இல்லையா, அதனால் நடுவில் வந்து நம்ம வெல்கம் அப்படின்னு வந்து எழுதிக்கலாம். அதனால் மேலே வந்து கொஞ்சம் பெரிய பூ, அதுக்கப்புறம் 2 சின்ன பூ வந்து ஒட்டியிருக்கேன். நீங்கள் வந்து எல்லாமே பெரிய பூவை கூட வந்து ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி 3மே வந்து 2 மேலே அதுக்கப்புறம் 1 கீழே அந்த மாதிரி தான் நான் வந்து ஒட்டியிருக்கேன். இதே மாதிரியே அடியில் வந்து சைடில் வந்து ஒட்ட போகிறோம்.
நம்ம வந்து மேலே எப்படி வந்து பூ ஒட்டியிருக்கோமோ அதே மாதிரியே தான் வந்து கீழே வந்து 2 அதுக்கப்புறம் 1 வந்து ஒட்ட போகிறோம். இதையே வந்து நீங்கள் டபுள் கலரில் கூட பண்ணலாம். ஒரு சைடில் மட்டும் ஃப்ளவர் இருக்கிற மாதிரி கூட நீங்கள் வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இலை, அதெல்லாம் வந்து சைடில் இருக்கிற மாதிரி நான் வந்து ஒட்டிக்கிறேன். ஒரே பக்கம் இருக்கிற மாதிரி ஒட்டினோம் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து பார்க்க நல்லா இருக்காது. அதனால் வந்து நான் இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 1ன்னு அப்படி சைட்லலாம் வந்து இலை போகும் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒட்டிக்கிறேன். இதே மாதிரியே தான் வந்து கீழேயும் வந்து நம்ம சைடில் இலை இருக்கிற மாதிரி ஒட்ட போகிறோம். ஒன்றே ஒன்று ஒட்டினீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பார்க்க வந்து நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ வந்து ஃபுல்லாக வந்து நான் இலைலாம் ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஒயிட் கலர் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். இதில் என்ன பண்ண போகிறேன்னா வெல்கம் அப்படின்னு நான் வந்து எழுதிக்கிறேன். நான் வந்து ஸ்கெட்சை வச்சு லைட் க்ரீன் கலரில் தான் வந்து எழுதிக்கிறேன். நீங்கள் இதே வந்து சார்ட் இருந்துச்சுன்னா சார்ட்டில் கூட வந்து எழுதிக்கலாம். இல்லைன்னா வந்து கொஞ்சமாக தடியான ஒரு கார்ட்போர்டு இருக்கும் இல்லையா, அதில் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஸ்டிக்கர் டைப்பில் இருக்கிற பேப்பர், அதனால் அப்படியே எடுத்து ஒட்டிடலான்னு சொல்லிட்டு நான் இந்த பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் கலர் பேப்பரில் ஃபெவிகால் அப்ளை பண்ணி கூட வந்து ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு க்ரீன் கலரில் வந்து வெல்கம்னு எழுதிட்டு அதுக்குள்ளேயே வந்து பிளாக் கலர் ஜெல் பென் இருக்கும் இல்லையா, அதை வச்சு திரும்பவும் எழுதிவிட்டேன். அப்போ வந்து பார்க்க இன்னுமே வந்து லுக்காக இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு ஸ்டிக்கர் டைப் பேப்பர், அதனால் நான் அப்படியே வந்து எடுத்து ஒட்டிக்கிறேன். நீங்கள் ஒயிட் பேப்பரில் வந்து எழுதிட்டு அதை கட் பண்ணிவிட்டு அப்படியே கம் அப்ளை பண்ணி வந்து ஒட்டிக்கலாம். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நம்ம போர்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ஃபைனல் டச்சாக நீங்கள் வந்து எதனா பீட்ஸ் வந்து ஒட்டிக்கலாம். என்கிட்ட வந்து ஒயிட் கலரில் பீட்ஸ் இல்லாததுனால நான் வந்து தர்மாக்கோல் பால்ஸ் வந்து ஒட்டிக்கிறேன். அங்கங்கே ஃபஸ்ட்டு கம்மை வந்து டாட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஃபுல்லாக வந்து நான் தர்மாக்கோல் பால்ஸ் தான் வந்து ஒட்ட போகிறேன். இதையே நீங்கள் கலராக ஒட்டிக்கலாம். ஒயிட்டு கோல்டு அந்த மாதிரி ஒட்டும் போது இன்னுமே வந்து பார்க்க வந்து அழகாக இருக்கும். இதுக்கு கோல்டன் கலரில் பீட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒயிட் கலர் தான் வந்து ஒட்டினேன். நம்ம கொஞ்சம் டார்க் கலராக எடுக்கிறதுனால ஒயிட் வந்து பார்க்கவே ரொம்ப லுக்காக இருந்துச்சு. இது ஃபுல்லாக ஒட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக வந்து நான் தர்மாக்கோல் பால்ஸுமே வந்து ஒட்டிட்டேன். இப்போ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதை ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு நூலோ இல்லைனா வந்து டபுள் சைட் டேப்போ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நூல் ஒட்டுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக ஃபெஃபிபான் தான் வந்து எடுத்துக்கிட்டேன். அது தீர்ந்து போனதுனால அடியில் வந்து கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபெஃபிபான் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா டபுள் சைட் டேப் போட்டு கூட வந்து ஒட்டிக்கலாம். உங்களுக்கு ஹேங் பண்ணுற மாதிரி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து டபுள் சைட் டேப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஹேங் பண்ணுற மாதிரி வந்து உங்களுக்கு ஆணி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நூலுமே வந்து ஒட்டிக்கலாம். நான் வந்து சணல் கயிறு தான் வந்து ஒட்டியிருந்தேன். அவ்வளோதான், நம்மளோட வெல்கம் போர்டு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாலில் ஹேங் பண்ணி பார்த்தேன், ரொம்பவே அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.